கூட்டு பலாத்காரம், கும்பகும்பலா கற்பழிக்கிறான் சாமியார் பசங்க. பொண்ணுங்களை இட்டுக்கிட்டு போய் கோயில் உள்ள வச்சு கற்பழிக்கிறான் தோழர்களே. கடவுளை மதிக்கிறவன் இவன் கோயில் உள்ள கற்பழிக்கிறான் தோழர்களே. போலீஸும் உளவுத்துறையும் ஊர்லாம் தேடுறாங்க பொண்ணுங்களை காணாம. கடைசியில பார்த்தா பெண் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு கிடக்கிறாள் கோவிலுக்குள்ள. எங்க மாதேவி காஷ்மீர் மாகாளி கோயில்ல கற்பழிப்பு நடக்குது தோழர்களே. இது ஒரு தேசமா? வெக்கமா இருக்குதுங்க தோழர்களே. இவனை பிரதமராக நம்ம அங்கீகரிக்க மனசு உம்பள தோழர்களே. அதுக்கு அடுத்தபடியா போனோம்னு சொன்னா தோழர்களே, எந்த நாட்டிலையும் ஒரு நீதிபதி கேட்கிறாங்க தோழர்களே. உத்தரப்பிரதேசத்துல இருந்து மத்திய பிரதேசம் போன ஒரு நீதிபதி, பெண் நீதிபதி கேட்கிறாங்க, என்ன சாவறதுக்கு அனுமதிங்க. சுப்ரீம் கோர்ட்ல மனு போடுறாங்க. என்ன தொடர்ந்து செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் பண்றானுங்க, என்ன தொடர்ந்து கற்பழிக்க முயற்சி பண்றானுங்க. இந்த மாவட்டத்து நீதிபதி எல்லாம் வரானுங்க என்ன கற்பழிக்கிறதுன்னு ஒரு பெண் மனு போடுறான். இது ஒரு நாடா இருக்க முடியுமா? ஒரு பெண் நீதிபதிக்கு அந்த நாட்டுல பாதுகாப்பு இல்லை தோழர்களே. அப்படிப்பட்ட ஒரு தேசத்துல நம்ம வாழ்ந்துக்கிறோம். இதெல்லாம் கேவலமான ஒரு தேசமா இல்லையா? அப்புறம் சொல்றாரு இவர் பிரதமர், நான் வீராதி வீரன், உலக நாடுகள் பூரா என்ன கண்டு பயப்படுத்து. சீனாவை பத்தி என்ன பேச மாட்டேங்கிற? சீனா நாட்டை பிடிக்க போறான். என்ன பண்ற? அருணாச்சல் பிரதேசத்துல ஆரம்பிச்சு இந்த பக்கம் கரெக்டா பீகார் வரைக்கும் ஸ்கெட்ச் போட்டு வச்சுக்கிறான். என்ன பண்ண போற நீ? ஒரு தேசத்தை பாதுகாக்க வேண்டிய பிரதமர் எங்க போய் சுத்தின்கிற? ஊர் ஊரா கோயில் கோயிலா சுத்தின்கிற. இது வரைக்கும் நான் கடவுள்னு சொல்ல. நான் கடவுளுக்கு மேல பரமண்டலத்தில் இருக்கின்ற பரமபிதான் இயேசு சொன்னாரு பாரு. இயேசுவே மிஞ்சிட்டாரு நம்ம மோடி. நான் அம்மா அப்பாவுக்கு பிறக்கல, நான் கடவுளுக்கிட்ட இருந்து வந்தேன். இவர் தேவ தூதன். இவரு சரி தேவ தூதன் எதுக்கு பட்ஜெட் போட்டுங்கிற? தேவ தூதன் அப்படியே அப்ளிகேஷன் கடவுள்கிட்ட விட்டுட்டு பூராத்தையும் வர வச்சிட வேண்டியதானே. நீ தான் வானலாவே அதிகாரம், நீ கடவுள் மகிமை பெற்றவன், நீ பாத்துக்க வேண்டியதானே. எங்க போனாலும் தோழர்களே, அவனுக்கு உண்மையை சொன்னா உரைக்கல, அப்படியே உள்ள பச்சை மிளகா வச்ச மாதிரி எரியுது தோழர்களே. அதுதான் பேசலாம் தோழர்களே. இப்ப டிகிரி கிடையாது உண்டு. நான் என்ன சொல்ல வரேன், அதே அயோக்கியத்தனத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற அரசும் பண்ணிருக்கு. போன வாரம் இந்த தமிழ்நாட்டு ஒரு மந்திரி, ஒரு வேலூர் மந்திரி வீட்டுல ரைடு அடிச்சால நரேந்திர மோடியோட ஆளு. நீ பிஜேபி காரன் வீட்டு மேல ரைடு அடியே. உனக்கு எதுக்குடா நாங்க ஓட்டு போட்டோம்? ஒரு 10 கடையை மூணு இது வரைக்கும். பழனிசாமி 500 கடையை மூணா, நீ 1000 கடையை மூட வேண்டியதான பிராந்தி கடைய. இந்த தேசத்துல தொடர்களை உலகத்திலே இல்லாத போதைங்க நடமாடுது. பள்ளிக்கூடத்து புள்ள பூரா கஞ்சா அடிச்சுட்டு தெரிஞ்சுக்கிறான். இந்த நாடு குட்டி சோறா போயிருக்குது. பல ஆயிரம் டன்னு வந்து இறங்குது இங்க வெளிநாடுகள்ல இருந்து. உலகத்திலேயே ஒசியான, உலகத்திலேயே அப்புறப்படுத்துங்க. இந்த உலகத்திலே தோழர்களே, உலகத்திலேயே அதிகமான டன்னு ஹெராயின், என்ன பிரவுன் சுகர், என்னென்னவோ தோழர்களே, மித்தால், எல்லா போதை வஸ்துக்களையும் கொண்டாடுறான் தோழர்களே. எல்லா துறைமுகத்தையும் தனியார் கிட்ட விட்டான். அவன் டன்னு கணக்கில் போதை வஸ்து கொண்டாந்து வித்துனுக்கிறான். ஒரு பள்ளிக்கூடத்திலே இது கஞ்சா இல்லாத பள்ளிக்கூடம், இது சாராயம் இல்லாத ஊரு, இப்படி எழுதி வைக்கிறது வெக்கமா இல்ல? நான் இந்திய பிரதமரை பார்த்து கேட்கிறேன், உன் குஜராத்ல பிராந்தி கிடையாது இல்லையா? உன் குஜராத் மாநிலத்தில் சாராயம் கிடையாது இல்லையா? இந்தியா முழுக்க சாராயத்தை தடை பண்றா. அவன் பண்ணக்கூடாது. இந்த தேசத்தில் இருக்கின்ற மதுவை நாடு முழுக்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா நாம ஈஸியா வாழ்ந்துக்கலாம். மதுவை மூடிவிட்டோம்னா மக்கள் புரட்சி நோக்கி போயிடுவாங்க. கஞ்சாவில இந்த இளைஞனை போதையில வச்சிருந்தா நாம ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா இயக்கத்தை நடத்திட்டு நம்ம ஓட்டு வாங்கின்னு போயிடலாம். இப்படி சொல்றான் தோழர்களே. ஒரு பொண்ணை கற்பழிக்கிறான், கற்பழிச்ச பொண்ணுக்கு அப்பம் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறான், அப்பனை கொலை பண்றான் தோழர்களே போலீஸ் ஸ்டேஷன்லயே. அதுக்கு கோர்ட்டுக்கு கொண்டு போனா நீதிமன்றம் ஜாமீன்ல விடுறான் மறுநாளே. இன்னும் மீதிக்கிறவங்களையும் கொலை பண்ணிட்டு வாடா போடாது. நாடு எப்படி இருக்குது, நீதிமன்றம் எப்படி இருக்குது பாருங்க. என்ன கேவலமான ஒரு நீதிமன்றம் பாருங்க. எனவே தோழர்களே அமைதியா இருங்க. எனவே இந்த நாடு தோழர்களே மிகப்பெரிய ஆபத்து நோக்கி போயிருக்கு தோழர்களே. இந்திய ராணுவத்தை தனியார் கிட்ட விட்டான். இந்திய ராணுவத்தை தனியார் கிட்ட விட்டான். இந்தியாவில் இருக்கிற பூரா ஏர்போர்ட் தனியார் கிட்ட விட்டான். இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாரையும் வந்து பொது உடைமையா வச்சுக்கிட்டான். ஒரே நாடு ஒரே தேர்தல் என்றான் தோழர்களே. அவன் ஒரே ஜாதியை சொல்லுவானா?
ஒரே ஜாதியை சொல்லுவானா இந்த இந்திய பிரதமர் மோடி? ஒரே ஜாதி தொல்லை இல்லையடா எங்களுக்கு. எங்களுக்கு எதுக்கு அந்த சர்டிபிகேட்? 2.5 லட்சம் ரூபாய் சம்பளம் வருஷத்துக்குள்ள வாங்குறவன், 2.5 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறவன் வந்து இடஒதுக்கீடு கிடையாது. 8.25 லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சம்பளம் வாங்குறவன் இடஒதுக்கீடு உண்டு. பாப்பானு இது ஒரு தேசமா பாருங்க. பாதிக்கப்பட்ட இனம், ஒடுக்கப்பட்ட இனம், ஒடுக்குமுறைக்கு உண்டான இனம், துரத்தி கொல்லப்படுகின்ற இனத்துக்கு தான் உரிமை உண்டு, பாதுகாப்பு. இவன் எல்லாரையும் ஒதுப்பானா? இவனுக்கே இடஒதுக்கீடு. 25 மார்க் எடுத்தா தோழர்களே எம்பிபிஎஸ் டாக்டரா இல்ல நீ. ஆனா 180 மார்க் எடுத்தா கூட நீ பெயில். மத்த ஜாதிக்காரன் எவ்வளவு ஓர வஞ்சின இடஒதுக்கீடு பாருங்க தோழர்களே இந்தியாவில். இதுல எந்த எம்ப்ளாய்மெண்ட் போய் தேடுவ நீ? எந்த வேலை வாய்ப்பு தேடி நீ போவ? பூரா பார்ப்பன மயம் தோழர்களே. இந்த நாடு முழுக்க, இந்த ஊர் முழுக்க இன்னைக்கு பொழுதுல தோழர்களே இந்த கோயிலை மட்டும் பாதுகாத்து வச்சுக்கலாம்.